ஹாய் காய்ஸ், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள். இதில் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஓவர் கிவிங் தேர் அஃபெக்ஷன், லவ் அண்ட் கைண்ட்னஸ் நிறையா வெளியில் கொடுத்துருப்பாங்க. மேபி அவங்க அதனால் சீட் பண்ணப்பட்டிருக்கலாம். அப்படி இல்லாட்டி அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க அன்பு வேல்யூ பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். இவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் எப்படின்னா அவங்களுக்கு நிறைய அன்பு கிடச்சிருக்கும், அதை வேல்யூ பண்ண தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ வந்து பீப்புள் சொல்லுவாங்க, இருக்கிற வரைக்கும் அதோட அருமை தெரியாது, போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இந்த 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு தான் இந்த வீடியோ. இவங்களுக்கு தான் ஆன் அ ஸ்கேல் ஆஃப் 1 to 10 பாட்டமில் இருக்க இந்த 3 இமோஷன்ஸும் ரொம்ப ரோல் ப்ளே பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஷேம், கில்ட் அண்ட் ரிக்ரெட். இது 3ம் ஜாஸ்தி இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காயின்ஸ் எல்லாம் ஏமாத்துற அளவுக்கு நம்ம பெரிய கூமட்டையாக வாழ்ந்துட்டோமே அப்படிங்கிற ஷேமும் கில்ட்டும் ரிக்ரெட்டும் இருக்கும். செகண்ட் டைப் ஆஃப் பீப்புளுக்கு இப்படி ஒன்று நம்ம லைஃப்பில் மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ரிக்ரெட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஷேம், ரிக்ரெட், கில்ட்டோடையே வாழ்ந்துடலாமா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இஃப் இட் இஸ் மென்ட் ஃபார் யூ, இட் வில் ஃபைண்ட் இட்ஸ் வே டு யூ. ஓகே. ரெண்டாவது, நம்ம நினச்ச மாதிரி ஒன்று நடக்கலைன்னா அதை விட ரொம்ப அழகாக ஒன்று நமக்கு நடக்கும். ஓகே. இன் பிட்வீன் இது எல்லாமே என்னென்னா லெசன்ஸ் ஃப்ரம் த காட் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். நம்மளோட மிஸ்டேக்ஸ் ஆர் த பார்ட் ஆஃப் அவர் ஜேர்னி. அதுலேருந்து நம்ம என்ன லெசன்ஸ் கற்றுக்க முடியுமோ அதை நம்ம சீக்கிரம் கற்றுக்கணும்னு இது வந்து என்னோட தாட். இன்னொன்று என்ன ஃபர்மாக நான் பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னா, ஆஸ் யூ திங்க் ஸோ யூ பிகம். ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். திங்கிங் என்னெல்லாம் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. சீக்கிரம் என்னெல்லாம் அதில் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதை லேர்ன் பண்ணிக்கணும். ஃபர்தராக இது லைஃப்பில் ரிப்பீட் பண்ணக்கூடாது. ரொம்ப நாள் நீங்கள் இந்த 3 பாட்டம் இமோஷன்ஸ் லைக் ஷேம், கில்ட், ரிக்ரெட்லேயே இருந்துட்டா உங்கள் பிரெயின் வந்து அதுக்கு பழகிடும். எப்படி சரக்குக்கு அடிக்ட் ஆகுறாங்க, அதே மாதிரியே இந்த சோகத்துக்கும் பெயினுக்கும் நம்மளோட பிரெயின் அடிக்ட் ஆகிடும். இந்த மாதிரி போய் சோக பாட்டு கேட்குறது, அதாவது கோட்ஸ் ஏதாவது சோகமாக இருந்தால் அதை லைக் பண்ணிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் டோன்ட் டூ இட். பெயின் இருக்கும் தான், பட் மூவ் ஆன் ஃப்ரம் இட். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட பாஸ்ட்லேயே திருப்பி நீங்கள் ரீலிவ் பண்ணி அதுலேயே வாழ்ந்து பிரெயின் அதுக்கு பழக்கி விட்டு அழகான ப்ரெசென்ட்டும் ஃப்யூச்சரும் கணக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபர்தராக லைஃப் எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு தெரியாமல் ஹாஃப் ஆஃப் த பீப்புள் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறோம். ஓகே, டோன்ட் டூ தட். அதே மாதிரி யூடியூப், இன்ஸ்டாகிராம் அல்காரித்தமுக்கும் அதே பழக்கி விட்டுறது. ஓகே, அவன் சோகப்பாட்டான் தான் லைக் போடுறான், நம்ம அவனுக்கு அதே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்காரித்தமையும் அதே மாதிரி டியூன் பண்ணி நீங்களும் வெளியில் வர முடியாமல் யூ ஆர் கெட்டிங் இட் ஆன் லாக்ட். Before entering another relationship, just heal yourself and always choose to love yourself first. Okay? நீங்கள் உங்களை காதலிக்கும் போது தான் ஆப்போனன்ட் இல்லை வேற ஒருத்தரை உங்களால் நல்லா நேசிக்க முடியும். ஓகே, நம்மளையே நம்ம லவ் பண்ணலைன்னா அப்புறம் இன்னொருத்தரை எப்படி நம்ம லவ் பண்ண முடியாது. ஸோ ஹீல் யோர் செல்ஃப் அண்ட் லவ் யோர் செல்ஃப். ஓகே. இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னு கேட்டால்